கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். தூங்கும் முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்றால் நாவை அடக்கினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நாவினாலதான் நிறைய பிரச்சனை, நிறைய குடும்பத்திலே சண்டை, அதனால நிம்மதி இல்லாம போறது, அதனால குடும்பம் பிரிஞ்சு போறது, அதுக்கப்புறம் ஜெபத்துல தடையா இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனையா ஆரம்பிக்கும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாவை அடக்கினால் தேவ பக்தியிலே நம்ம வளர முடியும். வீணான வார்த்தைகள் பேசும்போது அதுக்கப்புறம் தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு நிறுத்துவார். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியை, அந்தரங்கமான ஒவ்வொரு கிரியை, நம்ம இந்த பூமியில எப்படிலாம் வாழ்றோம், என்னெல்லாம் செய்றோம், எல்லாமே நியாயத்திற்கு நல்ல கணக்கு வரும். இந்த பூமியிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை நாம் பெற்றுக்கொண்டு கிருபை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கிருபையின் வரங்களை பெற்றுக்கொண்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். தேவ பக்தி உள்ள ஜனங்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என்னென்ன சூழ்நிலை அது தேவனுக்கு தெரியும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே டைவர்ஸ், சண்டை, அடிதடி, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு? இந்த நாவு தான். மாமியார் மருமகளுக்குள்ளே சில நேரத்தில் சண்டை வந்துடுது. காரணம் என்ன? இந்த நாவு தான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது. காரணம் என்ன? இந்த நாவு தான். பக்கத்து வீட்டில் சண்டை போடுறாங்க. காரணம் என்ன? நாவு தான். 90% பிரச்சனைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? நாவு தான். ஒரு வீட்டில் வறுமை இருக்கா? நாவு தான். நாவினாலே என்னெல்லாம் பேசுறோம், அதை நம்ம கொஞ்சம் எல்லாருமே யோசித்து பார்க்கணும். ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஃப்ரெண்டுகிட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிடுவாங்க, சொந்தக்காரன்கிட்ட பேசிடுவாங்க, உறவினர்கிட்ட பேசுவாங்க, அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. அது மொத்தம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற நேரம் இருக்காது, ஜெபிக்கிற நேரம் இருக்காது. இதனுடைய சமூகத்தில் காத்திருந்து கிருபை பெற்றுக்கொள்ள நேரத்திலே தேவையில்லாமல் நைட் நேரத்தில் ஃபோன் பேசி காலையில் லேட்டாக இருந்துச்சு, ஜபமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. நிறைய குடும்பத்தில் அப்படிலாம் இருக்கு. இன்னைக்கு காலை வேளையிலே யாரெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்களோ, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர நீங்கள் தனி ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், தன் நாவை அடக்கணும். அடக்குனா தான் ஆவியில் வளர முடியும். தன் நாவை அடக்கலை அப்படின்னா அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு.
ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தன் இருதயத்தை வஞ்சித்து. ஒரு மனுஷன் நாவை அடக்காமல் இஷ்டம் போல பேசுறான் அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனையா மாறிடுது. எப்படி பெரிய பிரச்சனையா மாறுது அப்படின்னா, தன் இருதயத்தை வஞ்சித்து. தன் இருதயத்தை எப்படி வஞ்சிக்கிறாங்க? யோசித்து பார்ப்போமே. நாவினாலே பேசும்போது இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது. ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து என்று எழுதப்பட்டிருக்கு. நாவை அடக்கினால் நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்றோம். நாவை அடக்காமல் இஷ்டம் போல பேசும்போது தன் இருதயத்தை வஞ்சித்து, அவங்க இருதயத்தை அவங்களே வஞ்சித்து கொள்றாங்க. அப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த நாவினாலதான் நிறைய பிரச்சனை ஆரம்பிக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனால பேச்சு சுருக்கமா இருந்தா நலமா இருக்கும். சில குடும்பத்துல வாயை திறந்து பேச மாட்டாங்க, சில குடும்பத்துல அதிகமா பேசுவாங்க. என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் அதிகமா பேசியிருக்கேன். தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால், மனுஷனுக்கு முன்பாக நல்ல போல் ஆக்ஷன் பண்ணி நிறைய காரியங்கள் பேசிடுவாங்க. ஆனா தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தால், தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், அவங்க எண்ணிட்டே இருப்பாங்க. எப்படின்னா, நிறைய பேசிடுவாங்க, இருதயத்தை அவங்களே ஏமாத்தி விடுறாங்க. அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை இந்த வசனம் மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். நாவை அடக்கியாச்சு அப்படின்னா நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்றோம். நம்ம தேவபக்தி உள்ள ஜனமா இருக்கிறோம். நாவை அடக்காமல் இருதயத்தை நம்மளே வஞ்சிக்கிற அளவுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வேற நினைச்சுக்கலாம் நம்ம தேவபக்தியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். வீணாய் ஒண்ணுக்குமே பிரயோஜனப்படாது அப்படின்னு முடிச்சுட்டு, அடுத்தாப்புல திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல சொன்னாரு நாவை அடக்கணும், இதயத்தை வஞ்சிக்கிற அளவுக்கு இடம் கொடுக்கூடாது, அப்படி இருந்தா நம்ம தேவ பக்தியா இருக்கும். அடுத்த வசனம் சொல்றாரு திக்கற்ற பிள்ளைய விசாரிக்கணும். அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க, யாருமே இல்லாத இடத்துல இருப்பாங்க, தனிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பல சூழ்நிலை பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர்களை விசாரிக்கணும். திக்கற்ற பிள்ளைய விசாரிக்கணுமாப்பா. ரெண்டாவது யாரை விசாரிக்கணும் அப்படின்னா விதவைகளை விசாரிக்கணும். அதை எப்படி போடுறது அப்படின்னா, விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். அப்ப நம்ம ஒரு 3 பாயிண்டா பிரிக்கலாம். திக்கற்ற பிள்ளை, ரெண்டாவது விதவை, மூணாவது இவங்க படுகிற உபத்திரத்தை நம்ம விசாரிக்கணும். சில ஊர்ல திக்கற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, சில இடத்துல விதவைகள் இருப்பாங்க. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே சில வீட்டுல சில குடும்பத்துல வயசான பாட்டியா இருக்கலாம், சில குடும்பத்துல மாமியாரா இருக்கலாம். இப்படி நம்ம நிறைய குடும்பத்தை சொல்லலாம். வயசாயிருக்கும், ரொம்ப வயசு அதிகமா இருக்கும், சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க, சில குடும்பத்துல கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. இப்படி சில குடும்பங்கள் உண்டு. ஒண்ணு திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, இல்லைன்னா விதவையா இருப்பாங்க. அவர்கள் படுகிற உபத்திரத்திலே விசாரிக்கணுமா. அப்ப திக்கற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, விதவையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும், அவங்க படுகிற உபத்திரம், அவங்க படுகிற வேதனை, அவங்கள கொஞ்சம் விசாரிக்கணுமா. அப்படி விசாரிச்சிட்டோம் அப்படின்னாலே உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஒரு விதவையோ ஒரு திக்கற்ற பிள்ளையோ அவங்க படுகிற உபத்திரத்திலே நம்ம விசாரிச்சு அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணும்போது, அடுத்தாப்புல என்ன பாயிண்ட் வந்துட்டு அப்படின்னா, உலகத்தால் கரைவிடாதபடிக்கு இவங்க 2 பேரையும் நம்ம விசாரிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தால நம்ம கரைபட மாட்டோம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா,
தேவ பக்தியில வளரணும் அப்படின்னா திக்கற்ற பிள்ளையும் விதவையும் நம்ம விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சாச்சு அப்படின்னா நம்ம உலகத்தால கரைபட மாட்டோம். நம்ம கர்த்தருடைய வருகையிலே காணப்படலாம். நம்ம தேவ பக்தி உள்ள ஜனம். அப்ப தேவ பக்தி உள்ள ஜனம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா திக்கற்ற பிள்ளை இல்லை விதவை அவங்க படிக்கிற உபத்திரத்துல கொஞ்சம் விசாரிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியிருக்கும். அந்த குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யும்போது அடுத்த வேலை வந்துட்டு உலகத்தால் கரைபடாதபடிக்கு உலகத்தால் நம்ம கரைபடவே மாட்டோம். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இந்த கடைசி 2 லைன் ரொம்ப முக்கியமான லைன். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. மாசி இல்லாத சுத்தமான பக்தி அப்படின்னா விதவை, அப்படி இல்லைன்னா திக்கற்ற பிள்ளை. அவங்கள நம்ம விசாரிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தால் நம்ம கரைபடலை. அடுத்தாப்புல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி வாழ்றோம், வாழ்க்கையை வச்சுதான் இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே வேலைக்கு போற இடத்துல சில குடும்பத்திலே கணவர் இல்லாம இருப்பாங்க, விதவையா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப வீட்டுல கஷ்டமா இருக்கும், வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும், பலவீனத்தோடு இருப்பாங்க, வியாதியில இருப்பாங்க, யாருமே இல்லாம இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. அவங்க படிக்கிற உபத்திரத்துல நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும். என்னம்மா பிரச்சனை, என்னையா பிரச்சனை, தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, தங்கச்சி உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க படிக்கிற உபத்திரத்துல கொஞ்சம் விசாரிக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் வித்தியாசமா நம்ம சொல்லணும் அப்படின்னா மேல வீட்டுல தங்கியிருப்பாங்க, கீழே பார்த்தா யாராவது வயசான பாட்டி மாதிரி இல்ல வயசான யாராவது ஒருத்தவங்க மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில வீட்டுல ஓரத்துல திக்கற்ற பிள்ளையா யாராவது ஒருத்தவங்க மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும். அவங்க படிக்கிற உபத்திரத்துல நம்ம கொஞ்சம் விசாரிச்சாச்சு அப்படின்னா உலகத்தால் கரைவிடாதபடிக்கு நம்மளை நாம் காத்துக்கொள்ள முடியும். அப்படி நம்ம காத்து கொள்ளும் போது வேதம் சொல்கிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசு இல்லாத ஹல்லேலூயா பக்தியா இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி உள்ள ஜனமாக இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்ற முறையை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 31 நாள் கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் பைபிளுடைய சட்டம், பைபிள் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, நம்ம எப்படி வாழ்றோம்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். என்னையும் சேர்த்துதான். ஏன்னா நானும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் என்கிட்ட பேசுவார். அப்ப எப்படி எப்படி நம்ம வாழணும்னு சொல்லி பரிசுத்த வேதத்துல எழுதி தந்துட்டாரு. நிறைய குடும்பத்துல பைபிள் இல்லாம இருக்கு. நீங்க பக்கத்துல போற சர்ச்சில் பைபிள் வாங்கி டெய்லி வாசிங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்காக ஜெபிக்க போயிடும். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், ஜெபிங்க. சில குடும்பத்துல வண்டியில போயிட்டு இருப்பீங்க, டிராவலிங்ல இருப்பீங்க, இணைந்து கேளுங்க, இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கர்த்தராகிய இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்பா. உங்க பாதப்பிள்ளை தாழ்த்திரோம்பா. எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய சாபம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா. சிலுவையில சுமந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. அவைகளுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை ஆராதிக்க ஒரு கிருபை தாங்கப்பா. ஆவியோடு உண்மையோடு தொழுதுள்ள கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் நம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு ஆசீர்வதிங்க. பலவணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. இந்த குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் தடைகளெல்லாம் விலக்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டது, எல்லா தடைகளும் நீக்கி ஏற்ற மனவளன் ஏற்ற மனவாட்டி கொண்டு வாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள்,
ஐக்கியம் இல்லை, ஒருமனப்பட்ட ஆவியில்லை, பிரிவினை, அந்த குடும்பத்தில் உள்ள குறைகளெல்லாம் மன்னித்து கர்த்தருடைய ஆவியான உங்கள் பிள்ளைகளோட பேசி எல்லா தடையெல்லாம் நீக்கி இணைத்து வைங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலவேளையில் எந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் விக்கிர வழிபாடு இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். மாந்திரியம், பிள்ளி, சுனியத்திலே அப்பா எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்க. கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்களே அப்பா மினிஸ்டர் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலவெளியிலே மிஷனரிமார் அப்பா ஊழியத்துக்கு கிளம்புறாங்க. உங்கள் பிள்ளைகளோட கற்றுக் கொடுங்க. பரிசுத்தவான்களுக்கு தீர்காயுசாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. முதியோரை ஆசிரியங்க, தாய்மார்களை ஆசிரியங்க, சகோதரிமார்களை ஆசிரியங்க, சிறுபிள்ளைகள் ஆசிரியங்க, அப்பா வாலிப பிள்ளைகள் ஆசிரியங்க. எல்லா குடும்பம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் விசேஷமா தொட்டு ஆசீர்வதிக்கிற ராஜா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் மன்னிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வெளியில போறதுனால எல்லா குடும்பத்துக்கும் இயேசு ரத்தத்தினால நாமத்துல சகல விதமான பாதுகாப்பு உண்டாட்டும். தேவனர்களே அப்போ மினிஸ்டர்ல உடைய கரத்துல அப்படின்னோம். பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்த எல்லா ஜனங்களையும் விசேஷமா கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் ராஜா. எல்லா குடும்பத்துல குறைகள் எல்லாவற்றுக்கு மன்னிங்க. இந்த நாளையும் என்னென்ன காரியத்துக்காக பண தேவைகளோட ஜெபினாலோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. அவனுடைய வாழ்க்கையில அப்ப அந்த நாள் முதல் கொண்டு ஒரு மாற்றத்தை கிடைக்கும் ராஜா. எல்லா துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசுக்கு செஞ்சோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்க. வேற தேசத்துல இருக்கிறீங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பலங்களை திறந்து ஆசீர்வதிப்பார். பல தேவைகளோடு இருக்கிறீங்க, ஒருமனப்பட்டு ஜெபிங்க, காத்து ஜெபிங்க. தேவனுடைய சமூகத்துல காத்து ஜெபிங்க. கர்த்தர் விடுதலை செய்வார். தூங்க முன்பா ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.